சார் சார் சொல்லுங்க சார். ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகேங்க சார். சரி. Good afternoon, everybody. And this is SRIDHAR native from Government ITI, THANJAVU. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இன்ஜினியரிங் டிராயிங் ஆஃப் ஃபுல் ஹாஃப் வே, ஃபுல் வே, பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் சர்க்கியூட். ஓகேவா? அந்த இதை சர்க்கியூட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் பயன்படுத்த முக்கியமான டிவைஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே தெரியும், அதில் பயன்படுற முக்கியமான டிவைஸ் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஓகேவா? இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து எப்படி இருக்கும், அதோட சிம்பிள்ஸ் தான் நம்ம இப்போ காட்டுறது. ஓகேவா? அது 2 டெர்மினல் இருக்கு, ஆனோடு கேத்தோடுன்ட்டு. இந்த டிவைஸ் வந்து எப்படி இருக்கும், அது என்ன இருக்கும், அது எப்படி செயல்படுன்றத கொஞ்சம் பேசிக்காக நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடுன்றது ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து இந்த பி டைப் செமிகண்டக்டரும் நமக்கு தெரியும், செமிகண்டக்டர் டிவைஸ் தான் வந்து டயோடுன்றது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். ஓகேவா? அதில் வந்து நம்ம பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர் எல்லாம் வந்து நம்ம வந்து தியரியில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் நமக்கு தெரியும். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து பியூரா இருக்கும், பியூர் ஆட்டம் கொண்டது. எக்ஸ்டென்ட்ல வந்து கொஞ்சம் வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பி டைப்ல வந்து நம்ம ஆர்சனிக், ஆன்டிமனி, பாஸ்பரஸ் போன்ற இந்த அந்த இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணி தயார் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம பி டைப்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அலுமினியம், போரான்ற இந்த ட்ரைவலண்ட்லாம் வந்து ஆட் பண்ணி அந்த இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோல்ஸ், நம்ம எப்போதுமே செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் தான் இருக்கும், அதோட எண்ணிக்கை அதிகப்படுத்தி அது கரண்ட்டு கடத்தும் தன்மையை நம்ம அதிகப்படுத்துறோம். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா எக்ஸ்டென்டிக் செமிகண்டக்டர் சொல்லுவோம். அதோட வகைகள் தான் பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டரும். ஓகேவா? இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்ல என்ன பண்ணுவாங்க, பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டரும் சரியான முறையில் இணைச்சு பிஎன் ஜங்ஷன் டயோடை வந்து உருவாக்குறாங்க. நம்ம பி டைப் செமிகண்டக்டர்ல வந்து ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன, மெஜாரிட்டி ஏற்கனவே சொன்னா செமிகண்டக்டர்ல இருந்து ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த பி டைப் செமிகண்டக்டர்ல ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியரா இருக்கும், அதிகமா இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து மைனாரிட்டி கேரியரா இருக்கும். என் டைப் செமிகண்டக்டர்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து மெஜாரிட்டி கேரியராகவும் ஹோல் வந்து மைனாரிட்டி கேரியராகவும் இருக்கும். ஓகேவா? இந்த பி டைப் செமிகண்டரோட எம் செமிகண்டரோட சேர்க்கும் போது என்னதான் பி டைப்ல உள்ள ஹோல் வந்து என் டைப் நோக்கியும், மொத்தம் என் டைப்ல உள்ள எலக்ட்ரான் வந்து பி டைப் நோக்கியும் கொஞ்சம் போறதுக்கு வந்து முயற்சி செய்யும். அதனால என்ன ஆகணும், அந்த ஹோல் எலக்ட்ரானும் ஒன்று சேர்ந்து 2 லேயருக்கு இடையில புதுசா வந்து ஒரு ரீஜன் வந்து தோற்றுவிக்கும். ஓகேவா? 2 பி டைப் ஒரு பக்கம் இருக்கும், என் டைப் இருக்கும், இதுக்கு நடுவில் ஒரு ரீஜன் தோற்றுவிக்கும். அந்த ரீஜன் தான் வந்து டிப்ளசன் ரீஜன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டிப்ளசன் ரீஜன்ல உள்ள எலக்ட்ரான்ஸும், ஓகேவா, இந்த பி டைப்புக்கு அருகில் உள்ள ரீஜன்ல எலக்ட்ரான்ஸுக்கும், அப்புறம் வந்து என் டைப் அருகில் உள்ள ரீஜன்ல வந்து ஹோல் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? பக்கத்துல எது அதிகமா இருக்குன்னா இந்த பி டைப்புக்கு பக்கத்துல உள்ள ரீஜன்ல எலக்ட்ரான்ஸும், என் டைப்புக்கு அருகில் ரீஜன் வந்து ஹோல்ஸும் அதிகமா இருக்கும். இப்போ என்ன பண்ணும், இந்த டிப்ளசன் ரீஜன் நடுவில் இருக்கிற டிப்ளசன் அது குறுக்க வந்து ஒரு பொட்டான்ஷியல் வந்து அது ஆட்டோமேட்டிக்காவே உருவாகும். இதுக்கு வந்து பேரியர் பொட்டான்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பேரியர் பொட்டான்ஷியல் வந்து என்ன பண்ணுன்னா அளவு வந்து டிப்ளசன் ரீஜன் அகலத்துக்கு வந்து நேரடி தொடர்பா இருக்கும். ஓகேவா? இந்த சாதாரண நிலையில என்னன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஊடுருவி வந்து போய்க்காது. ஓகேவா? இது என்ன செய்யும்னா மெஜாரிட்டி கேரியர் வந்து டிப்ளஸ் ரீஜன் ஊடுருவி செல்வதை வந்து எதிர்த்தும், மைனாரிட்டி கேரியர் வந்து ஊடுருவி செல்வது உதவி புரிந்து இருக்கும். ஓகேவா? ரொம்ப அதுல டீப்பா நம்ம போய் பார்க்க வேணாம். ஓகேவா? இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து என்னன்னா ஃபார்வர்ட் மற்றும் ரிவர்ஸ்ன்ற 2 வித்தியாசமான பயாசிங்ல வந்து செயல்படும். ஓகேவா? ஃபார்வர்ட் பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங்ல தான் இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து செயல்படும். ஓகேவா? அந்த உள்ள அந்த ரீஜன் இருக்குல்ல நடுவில் பி டைப் செமிகண்டக்டருக்கும் என் டைப் செமிகண்டக்டருக்கும் நடுவில் ரீஜனை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து இந்த ஃபார்வர்ட் பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங் வந்து நம்ம சொல்லலாம். அந்த டிப்ளசன் ரீஜன் சொல்லி சொல்றோம்ல, அதுல போற அந்த ஊடுருவி போற தன்மையை பொறுத்து தான் நம்ம வந்து செயல்படுற விதத்தை நம்ம சொல்லுவோம். இந்த ஃபார்வர்ட் பயாசிங் எப்படின்னா, இதுக்கு ஒரு டயோடுக்கு வந்து ஃபார்வர்ட் பயாசிங் ஏற்படுதுன்னா பி டைப் ரீஜனோட பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலையும் என் டைப் ரீஜனோட பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலையும் இணைச்சிருப்பாங்க. ஓகேவா?
அப்புறம் பேட்டரியில கொடுக்குற வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் பொட்டான்சியல் காரணமா என்ன ஆகும், பி டைப் ரீஜன்ல ஹோல்ஸ் வந்து விலகும். ஓகேவா, டிப்ளசன் ரீஜனை நோக்கி போயிட்டு இருக்கும். ஓகேவா, விலகி. அப்புறம் நெகட்டிவ் பொட்டான்சியல் காரணமா என் டைப் ரீஜன்ல எலக்ட்ரான்ஸ், ஓகேவா, ஏன்னா அதுதான் பக்கத்துல இருக்குன்னு சொல்லிடுறாங்க, அதுவும் விலகி என்ன பண்ணும், டிப்ளசன் ரீஜன் நோக்கி செல்லும். இந்த டிப்ளசன் ரெண்டு பக்கமும் ஒரு ப்ரெஷர் உண்டாகும் விலகி செல்றதுனால. ஓகேவா, அதனால என்ன பண்ணும், டிப்ளசன் ரீஜன்ல விட்த் அதோட அகலம் வந்து குறையும். ஓகேவா, அகலம் குறையிறதுனால என்ன ஆகும்னா, இந்த கரண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்து கரண்ட் வந்து என்னன்னா அது வழியா பாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, இதுல என்னன்னா இந்த டயோடோட நமக்கு கொடுக்குற வோல்டேஜ், அது கொடுக்குற வோல்டேஜ் அளவு அந்த பொறுத்து தான் இருக்கும். நமக்கு வந்து நம்ம பேட்டரி மூலமா கொடுக்குற வோல்டேஜை பொறுத்து தான் இந்த அகலம் குறையிறது கூடுறது வந்து இருக்கும். ஏன்னா அப்பதான் அதோட ப்ரெஷர் வந்து வேரி ஆகும். ஓகேவா, நம்ம பேட்டரி மூலம் கொடுக்குற வோல்டேஜை பொறுத்து என்ன பண்ணணும்னா அந்த டிப்ளசன் ரிட்ஜோட விட்த் வந்து அகலம், அதோட விட்த் வந்து குறையிறது வந்து அதை பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா, இப்போ என்னன்னா நம்ம கொடுக்குற வோல்டேஜ் அளவானது டயோடோட கட்டின் வோல்டேஜோட குறைவா இருந்தா கம்மியான கரண்ட் தான் சொல்லுவோம். இந்த கட்டின் வோல்டேஜ்ன்றது இந்த ஜெர்மானியன் டயோடுக்கு வந்து 0. இது இந்த கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. டயோடுக்கு வந்து 0.3 வோல்ட், சிலிக்கானுக்கு வந்து 0.7 வோல்ட் இருக்கும். ஓகேவா, இது மூலமா தான் இப்போ ஃபார்வர்ட் பயாசிங் வந்து இதுல உருவாகும். ரிவர்ஸ் பயாசிங் பண்ணா என்ன பண்ணோம், ஒரு டயோடுக்கு பி டைப் ரீஜனோட பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலையும் என் டைப் ரீஜனோட பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலையும் மாற்றி கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, இந்த ரிவர்ஸ் பயாசிங் போது ரெண்டு ரீஜன்ல உள்ள மெஜாரிட்டி கேரியர் வந்து பேட்டரி நோக்கி நகரும். ஓகேவா, அப்போ வந்து டிப்ளஸ் ரீஜனோட விட்த் வந்து அதிகரிக்கும். பி டைப் ரீஜன்ல மைனாரிட்டி கேரியர் எலக்ட்ரானும் என் டைப் ரீஜன்ல மைனாரிட்டி கேரியர் ஹோலும் நவுந்து போய் ஜங்ஷன்லயே கம்மியான அளவு கரண்ட் வந்து உருவாக்கும். இதனால மைனாரிட்டி கேரியர் நடைபெற கரண்டின் அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இது கொடுக்குற அளவு, அந்த கரண்டோட அளவு என்னன்னா சப்ளை வோல்டேஜ்னா ஒரு நிலையான தன்மை அடைஞ்சு இது என்ன ஆகும்னா டிப்ளசன் ரீஜன் அது பிரேக் டவுன் ஆகி என்ன ஆகும்னா கரண்டோட அளவு மிக மிக அதிகமாகி என்ன ஆகும், இது வழியா இந்த கரண்ட் வந்து பாஸ் ஆகி போகும். ஓகேவா, இந்த ரெண்டு பயாசிங் முறையிலும் பார்க்குறப்ப என்னன்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல வந்து கரண்ட் அளவு அதிகமாகும், ரிவர்ஸ் பயாஸ்ல வந்து கரண்ட் அளவு கம்மியாக வரும். ஓகேவா, எனவே இது வந்து டயோட வந்து யூனி டைரக்ஷனல் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து இதுதான் ரொம்ப டீப்பா நம்ம வந்து பாக்குறத விட கொஞ்சம் இதா பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு செமி கண்டக்டர் இருக்கு, பி டைப் செமி கண்டக்டர், என் டைப் செமி கண்டக்டர்னு சொன்னோம். ஓகேவா, இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து என்ன ஒரு டிப்ளசன் ரீஜன் இருக்கும். நம்ம பேட்டரி மூலமா கனெக்ட் பண்ற இதை பொறுத்து ஃபார்வர்ட் பயாசிங் ரிவர்ஸ் பயாசிங் ஏற்படுத்தும். பேட்டரி கொடுக்குற வோல்டேஜ் அதிகப்படுத்தும் போது அந்த டிப்ளசன் ரீஜனோட அகலம் விட்டு குறையும். விட்டு குறைய குறைய அது வழியா வந்து கரண்ட் வந்து இந்த ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகுறதை பொறுத்து எது ஒன்று அட்ராக்ட் பண்றதோ அதை பொறுத்து என்ன ஆகும்னா அந்த வித்தோட அளவு குறைஞ்சி என்னன்னா அந்த டயோட் வழியா கரண்ட் போகும். இதோ சிம்பிளா இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அவ்வளவுதான். ஓகேவா, ரொம்ப டீப்பா பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப டீப்பா பார்த்தோம். இப்போ சிம்பிளா பார்த்தோம்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இப்படிதான் வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் வந்து டைவர்ட் ஆகுது. இந்த பிஎன் ஜங்ஷனை வச்சுதான் நம்ம வந்து இந்த 3 சர்க்யூட்டையுமே வந்து டிசைன் பண்ண முடியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹாஃப் வே ரெக்டிஃபயர். இதுதான் ஹாஃப் வே ரெக்டிஃபயர் சர்க்யூட்டோட டயக்ராம். இது நமக்கு பொதுவாகவே தெரியும், ரெக்டிஃபயர் சர்க்யூட்னா என்னன்னா ஒரு ஏசி இன்புட் சிக்னலை வந்து டிசி சிக்னலா மாத்தி கொடுக்குற இதை வந்து ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாஃப் ரெக்டிஃபயர் சைட்ல ஒரே ஒரு டயோட் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். நல்லா பாருங்க, இதுல நம்ம பயன்படுத்துறது ஒரே ஒரு டயோட் மட்டும் தான் நம்ம இதுல வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு தெரியும், நம்ம எப்போதுமே ஏசி சிக்னல் வந்து ரெண்டு ஹாஃப் சைக்கிள் இருக்கும். ஓகேவா, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னு வந்து ரெண்டு ஹாஃப் சைக்கிள் இருக்கும். ஓகேவா, இதுல ஒரே ஒரு ஹாஃப் சைக்கிள்ல மட்டும் இந்த டயோட் வந்து கண்டக்ட் ஆகும். ஓகேவா, அது என்னன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல மட்டும்தான் இந்த டயோட் வந்து கண்டக்ட் ஆகும். அதனால இது வந்து என்னன்னா ஹாஃப் வே ரெக்டிஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ரெண்டு ஹாஃப் சைக்கிள்ல வந்து ஒரு ஏசி சிக்னல்ல ரெண்டு ஹாஃப் சைக்கிள் இருக்கும், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ரெண்டு இருக்கும். அதுல ஒரே ஒரு ஹாஃப் சைக்கிள்ல மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும், கண்டக்ட் ஆகும். அதனால இது வந்து ஹாஃப் வே ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லலாம். இன்புட்ல கொடுக்குற சிக்னல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் போது இந்த டெர்மினல் ஏ பின்னு பிரிச்சுக்கோங்க. மேல இந்த டயோடோட கனெக்ட் ஆகிருக்கிறது ஏவும், கீழே பின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா ஏ வந்து பாசிட்டிவாகவும் மற்றும் பி வந்து நெகட்டிவா இருக்கும்.
இப்போ வந்து டி வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல ஃபங்க்ஷன் வரதுனால இன்புட்ல கொடுக்குற பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து சிக்னல் வந்து அப்படியே அவுட்புட்ல கிடைச்சிரும். ஓகேவா? அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல நம்ம இன்புட்ல என்ன வோல்டேஜ் கொடுக்கிறோமோ அதே இது வந்து அவுட்புட்ல நமக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து டயோட்ல குறுக்க வந்து எந்த வோல்டேஜ் இருக்காது. ஓகேவா? டயோட்ல குறுக்க வந்து எந்த வோல்டேஜும் நமக்கு கிடைக்காது. இதுவே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல என்னன்னா டெர்மினல் பி வந்து கீழே வந்து டயோட்டர்ல டெர்மினல் ஏனும் கீழே வந்து டெர்மினல் பின்னும் வச்சுக்கிட்டோம்னா டெர்மினல் பி வந்து பாசிட்டிவாகவும் டெர்மினல் ஏ வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ டயோட் வந்து எப்படின்னா ரிவர்ஸ் பயஸ் வந்து செயலாற்றும். ஓகேவா? 2 பயஸ்ல செயலாற்றும்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ ரிவர்ஸ் பயஸ்ல செயலாற்றுவோம். டயோடர் வழியா இப்போ வந்து கரண்ட் வந்து வெளில வந்து அனுமதிக்காது. ஏன்னா இப்போ வந்து டயோடர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்போ என்னன்னா அப்ப எந்த வித வோல்டேஜும் வந்து நம்ம அவுட்புட் வந்து இப்ப கிடைக்காது. ஓகேவா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அளவு அதிகமா இருக்கிறதுனால அவுட்புட்ல வந்து எந்த வோல்டேஜும் கிடைக்காது. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு பயாஸ்ல மட்டும்தான் நமக்கு வந்து வெளியில பாசிட்டிவ் சைக்கிள்ல மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட்ல வந்து வோல்டேஜ் கிடைக்கும். அதனால இது ஹாஃப் ரெக்டிஃபையர் சொல்லுவோம். இந்த ரெக்டிஃபையர் டயோட்ல வந்து ஒரே ஒரு ஹாஃப் சைக்கிள் சிக்னல் மட்டுமே கண்டக்ட் செய்யறதுனால ரெக்டிஃபையருக்கு முன்னாடி நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, இதுல வந்து கரண்ட் வந்து ஒரே ஒரு திசையில தான் போகும். அதனால வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து டிசி சேச்சுரேஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அதனால இந்த சர்க்யூட் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. அதனால என்ன பண்றோம், அடுத்து வந்து ஃபுல்வே ரெக்டிஃபையர் தான் நம்ம வந்து ஃபுல்வே ரெக்டிஃபையர் இல்ல பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் வந்து ஏசி சிக்னல் வந்து டிசி சிக்னலா யூஸ் பண்றதுக்கு இதை தான் நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபுல்வே ரெக்டிஃபையர் சர்க்யூட். ஓகேவா? ஃபுல்வே ரெக்டிஃபையர் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா 2 டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? D1 D2 2 டயோடை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம முக்கியமா பயன்படுத்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 12 வோல்ட் 12 வோல்ட்ன்ட்டு இருக்கும் நம்மள்ட்ட சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த மாதிரி சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம வந்து இதுல யூஸ் பண்றோம். டிரான்ஸ்ஃபார்மர் தான் செகண்டரி பக்கத்துல சிக்னல் வோல்டேஜ் எப்படின்னா இன்புட் சிக்னலை பொறுத்து இது இருக்கும். ஓகேவா? இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபார்மரை பிரைமரி பக்கத்துல கொடுக்குற சிக்னல் வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போது அதோட செகண்டரி சைட்ல உள்ள ஏ டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் வோல்டேஜும் பி டெர்மினல்ல நெகட்டிவ் வோல்டேஜும் சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மரை ஜீரோவை பொறுத்து அந்த சென்டர் டேப்பை பொறுத்து இருக்கும். ஓகேவா? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போது செகண்டரியில உள்ள ஏ டெர்மினல் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜும் பி டெர்மினலுக்கு நெகட்டிவ் வோல்டேஜும் சென்டர் டேப் டெர்மினலை பொறுத்து உருவாகும். ஓகேவா? ஏன்னா டயோடு D1 வந்து ஃபார்வர்ட் பயஸ்லும் D2 வந்து ரிவர்ஸ் பயஸ்ல சேர்ப்போம். ஒரு டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸ்ல ஃபங்க்ஷன் ஆகும், இன்னொரு டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸ்ல ஃபங்க்ஷன் ஆகும். இதனால என்னன்னா கொடுக்குற இன்புட் சிக்னல் ஆனது டயோட் D1 மூலமா என்னவும் கண்டக்ட் ஆயிடுச்சு லோட் ரெசிஸ்டருக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ என்ன D1 மூலமா நமக்கு வந்து இன்புட் சிக்னல் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ D2 பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் ஆகுது அது வழியா கரண்ட் எதுவுமே போகாது. ஓகேவா? அதனால அதே மாதிரி இன்புட் சிக்னல் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஓகேவா? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து D1 வந்து கண்டக்ட் ஆகும் ஃபார்வர்ட் பயஸ்ல செயலாற்றுறதுனால, D2 வந்து ரிவர்ஸ் பயஸ்ல செயலாற்றுறதுனால கண்டக்ட் ஆகுது. அப்ப ஒரு எது வழியமா கண்டக்ட் ஆகுதோ அது வழியா லோடுக்கு வந்து கரண்ட் வந்து கிடைச்சிரும், நமக்கு டிசி சிக்னல் கிடைச்சிரும். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து டெர்மினல் பி வந்து பாசிட்டிவ் ஆகும், என்ன டெர்மினல் ஏ வந்து நெகட்டிவ் ஆகும். சென்டர் டேப்பை பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? அதை வந்து நம்ம பொறுத்து அதுதான் காமனா வச்சு நம்ம அது செயல்படும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா டயோட் D2 வந்து ஃபார்வர்ட் பயஸ்லயும் D1 வந்து ஃபார்வர்ட் பயஸ்லயும் இருக்கும். இப்போ வந்து D2 வந்து கண்டக்ட் பண்ணி லோடுக்கு வந்து RLக்கு வந்து வோல்டேஜ் கிடைக்கும். D1 வந்து எந்த வோல்டேஜும் வந்து கண்டக்ட் செய்யாது, அதே இதுல இருக்கும். இப்படி வந்து 2 ஹாஃப் சைக்கிள்லயும் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டர்ஸ்க்கு வந்து கரண்ட் வந்து ஒரே திசையில போகும். ஓகேவா? திசையில் மாறாம போகும். ஓகேவா? அதனால நமக்கு டிசி சப்ளை வந்து நமக்கு அந்த இதுல லோடுக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? இப்படிதான் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதுல வந்து இன்னும் பாத்தீங்கன்னா வச்சுங்க, இதுல ஏன் வந்து இதுல வந்து டிசி சேச்சுரேஷன் ஏற்படாதுன்னா இதுல பயன்படுத்துற டயோடு வந்து 2 ஹாஃப் சைக்கிளையும் கண்டக்ட் செய்யறதுனால டிரான்ஸ்ஃபார் பிரைமரி 2 திசையிலுமே கரண்ட் போகும். ஓகேவா? அதுல வந்து ஒரே திசையில தான் கரண்ட் போறதுனால டிசி சேச்சுரேஷன் ஏற்படும். இந்த 2 திசையிலுமே கரண்ட் போறதுனால இந்த டிசி சேச்சுரேஷன் இது வந்து ஏற்படவே வராது. ஓகேவா? அந்த இந்த ஃபுல்வே ரெக்டிஃபையர்ல வந்து டிசி சேச்சுரேஷன்ன்றது கிடையாது. ஓகேவா? அடுத்து வந்து
பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் பார்ப்போம். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ன்றதும் என்னன்னா ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் தான். இதுல வந்து நம்ம அதுல வந்து சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்த மாதிரி இதுல வந்து ஒரு சாதாரண டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து 4 டயோடு யூஸ் பண்றோம். அதுல எப்படி 2 டயோடு யூஸ் பண்றோமோ இதுல வந்து 4 டயோடு யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து சென்டர் டேப் இல்லாம சாதாரண டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல வந்து இன்புட்ல கொடுக்குற பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல வந்து என்ன ஆகும்னா டெர்மினல் ஏ வந்து பாசிட்டிவாகவும் டெர்மினல் பி நெகட்டிவாகவும் இருக்கும். ஓகேவா? அதுல வந்து சென்டர் டேப்பை பொறுத்து தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சு. இதுல வந்து சாதாரண டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்றதுனால ஒரு டெர்மினல் வந்து பாசிட்டிவாகவும் டெர்மினல் பி வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். ஓகேவா? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல இப்போ என்னன்னா D1 D3ன்ற 2 டயோடு. ஓகேவா? D1 D3 ஃபார்வர்ட் பயஸ்லையும் ஃபார்வர்ட் பயஸ்ல ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ வந்து கரண்ட் என்ன ஆகும்னா D1 ரெசிஸ்டர் அந்த RL மற்றும் D3 வழியாக கரண்ட் போயிட்டு இருக்கும். இப்போ வந்து டயோட் D2 D4 டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸ்ல செய்யறா 2 டயோடும் இந்த 2 டயோடு வந்து கண்டக்ட் எதுவும் கரண்ட் வந்து கண்டக்ட் செய்யாது. இந்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன பண்ணா டெர்மினல் பி வந்து பாசிட்டிவாகவும் மாத்தி இருக்கும். அப்படியே டெர்மினல் ஏ வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா D3யும் D4 வந்து ஃபார்வர்ட் பயஸ்ல வந்து செலக்ட்றோம். D1 D3 வந்து ரிவர்ஸ் பயஸ்ல செலக்ட்றோம். இது வந்து இப்போ வந்து D1 D3யும் எந்த கண்டக்டும் பண்ணாது கரண்டா, அது வழியா கரண்ட் எதுவும் போகாது. கரண்ட் வந்து எப்படி போகும்னா D2 RL D4 வழியால போய்க்கும். ஓகேவா? பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் 2 ஹாஃப் சைக்கிள் டயோடு வந்து கண்டக்ட் பண்றதுனால அவுட்புட்ல ஃபுல் சைக்கிள் சிக்னலும் வந்து ரெக்டிஃபை ஆகி கிடைக்கும். எனவே இதை வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ இந்த 3 இது ரெக்டிஃபையரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ரெக்டிஃபையருக்கும் உள்ள கம்பேரிசன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதில் டிசி அவுட்புட் கரண்ட் வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல பார்த்தீங்கன்னா IM/πன்ற அளவில் இருக்கும். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ல 2IM/πன்ற அளவில் இருக்கும். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ல 2IM/π அந்த அளவில் இருக்கும். டயோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஹாஃப் வேவ்ல வந்து ஒரே ஒரு டயோடு யூஸ் பண்ணுவோம். ஃபுல் வேவ்ல வந்து 2 யூஸ் பண்ணுவோம். பிரிட்ஜில் வந்து 4 யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்எம்எஸ் கரண்ட் பார்த்தீங்கன்னா IM மேக்ஸிமம் கரண்ட் டிவைடட் 2 தான். மேக்ஸிமம் டிவைடட் √2 வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு. பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கும் அதே தான் யூஸ் பண்ணுவோம். இந்த PIV வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையருக்கு VM இருக்கும், ஃபுல் வேவ்க்கு வந்து 2VM இருக்கும், பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு VM இருக்கும். ரிப்பிள் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1.21 இருக்கும். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு 0.483 இருக்கும். பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கும் அதே அளவு தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கும் ஒரே அளவாக தான் இருக்கும். எல்லாமே டயோட எண்ணிக்கைகள் தான் வந்து அதில் வந்து மாறும். ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்ல இருக்கும் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல, இது 2F இன்ல இருக்கும். இதில் வந்து பிரிட்ஜில் வந்து 2F இன்ல இருக்கும். டஃப் TUF வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.283, இதில் பார்த்தீங்கன்னா 0.693, 0.812 இருக்கும். எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரெக்டிஃபையர்ல வந்து 40.8% தான் இருக்கும். இதுதான் முக்கியமானது. ஆனால் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் வேவ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் 81.6 எஃபிஷியன்சி கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து என்னன்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரையும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரையும் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ வந்து சர்க்யூட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கொடுக்குறோம். இதை பாருங்க ஒரு பிரிட்ஜ் அமைப்புல இருக்கும். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா 4 இதை பார்த்தீங்கன்னா D2 அதோட கனெக்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த டெர்மினல்ல வந்து D1 D4ம் ஒரே பயஸ்ல வந்து போற மாதிரியும், ஓகேவா, D1 D2 வந்து அடுத்த ரிவர்ஸ்ல போற மாதிரியும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு RL லோடோட கனெக்ட் பண்ணியிருப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டயோடோட டெர்மினல்ஸ் வந்து நம்ம மாத்தி கனெக்ட் பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க பார்த்துட்டு அது மாதிரியே கனெக்ட் பண்ணணும். ஒரு சிம்பிளான சர்க்கியூட் தான். நம்ம கேட்கும்போது கொஸ்டின்ஸ் வந்து மூணு சர்க்கியூட்டுமே கேட்பாங்க, இல்லை ஏதாவது 2 வரைய சொல்லி கேட்பாங்க. மேக்ஸிமம் ஃபுல் வேவும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் வரைய சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால 3 சர்க்கியூட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் பாருங்க, ஒரே ஒரு டயோடு எந்த பயஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கோங்க லோடோட. ஓகேவா? இதுதான் இருக்கும் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டு. சிம்பிளான சர்க்கியூட்டு. டிரான்ஸ்ஃபார்மர் வரைஞ்சி அதாவது ஒரு டயோடு வந்து ரெசிஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்போம் சீரிஸ்ல. ஓகேவா? பார்த்துக்கோங்க. இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். 2 டயோடையும்
கனெக்ட் பண்ணி ஒரே பேஸ்ல கனெக்ட் பண்ணி சென்டர் டேப்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் லோட வந்து ரெசிஸ்டர் லோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இது வந்து சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மரை இதுல யூஸ் பண்ணியிருப்போம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம வந்து அதுல எடுத்து காட்டணும். ஓகேவா? இந்த 3 சர்க்யூட்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வரையும் போது பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் சர்க்யூட் தான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் நீங்க என்ன ஒரு தடவை பார்த்துக்கோங்க, எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பாயிண்ட் ஏபிசிடி அப்படின்னு நீங்க அதை நோட் பண்ணிக்கிட்டு அது ஒன்னொன்னா அது எப்படி போகுதுன்றத நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? பாயிண்ட் ஏபின்னு வச்சுக்கோங்க. நம்ம சிக்னல் இன்புட் சிக்னல் கொடுக்கறத லோடுக்கு போறதுல சிடின்னு வச்சுக்கோங்க. ஏவில் பார்த்தீங்கன்னா D3 டயோடு வந்து ஏவை நோக்கி போற மாதிரியும் D1 வந்து இதுலேருந்து வெளியில போற மாதிரியும் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா D2 வந்து பி டெர்மினலை நோக்கியும் D4 வந்து அதுல இருந்து வெளியே மேலே போற மாதிரியும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சு இந்த மாதிரி டயோடை மட்டும் மாற்றி வராமல் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும்.